எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாயிண்டர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு வேரியபிளோடைய அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாயிண்டர்ஸோட வேலை. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது, ஒரு பாயிண்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பேசிக் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சோர்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ ஃபைலை நம்ம பாயிண்டர் டாட் சின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாயிண்டர் ஒன் டாட் சின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இன்டீஜர் மெயின். இப்போ நான் சின்னதாக ஒரு வேரியபிள் போடுறேன். இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் இந்த வேல்யூவை? ஸோ வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கம்மா ஏ, இப்படி தான் பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஃபைன். பிரிண்ட் பண்ணால் நமக்கு 10ன்னு வரப்போகுது ஆன்சர் ஆக்சுவலாக. ஃபைன், அது வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அடுத்து, நான் இந்த ஏவுடைய அட்ரஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ printf ஸ்லாஷ் n அட்ரஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ பிரிண்ட் பண்ணும்போது நான் பின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், ஆம்பர்சன் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். வெறும் ஏ கொடுக்கல, ஆம்பர்சன் ஏ. அதாவது என்ன அர்த்தம்னா அட்ரஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்ஸா வேல்யூ கிடைக்கும். இது என்ன அப்படின்னாக்க, இது ஒன்றும் இல்லை, உங்களுடைய மெமரியில் சி ஏ வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெமரி பிளாக் அலாட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மெமரி பிளாக்கோடைய அட்ரஸ் தான் இது. அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுது. இப்போது இந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் பேர் தான் பாயிண்டர். ஸோ அந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் ஸ்டார் அட்ரஸ். ஸோ இந்த ஸ்டார் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கம்பைலர்ட்ட என்ன சொல்ல போகிறோம், இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். இந்த பாயிண்டர் வேரியபிள்னால ஒரு இன்டீஜர் வேல்யூவோடைய அட்ரஸை இதால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது என்ன, திஸ் இஸ் அ பாயிண்டர் storing address of another integer variable. ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிளோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணால் இன்டீஜர் பாயிண்டர் யூஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளோட் வேரியபிளோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணால் ஃப்ளோட் பாயிண்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த டேட்டா டைப்போடைய அட்ரஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்பில் தான் நீங்கள் பாயிண்டர் க்ரியேட் பண்ணணும். இப்போ க்ரியேட் பண்ணியாச்சுங்களா? இப்போ இதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கேயே கூட நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது இன்டீஜர் ஸ்டார் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஏ, அதாவது அட்ரஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட அட்ரஸை நான் இந்த பாயிண்டர் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பாயிண்டரை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் அட்ரஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் பி கமா அட்ரஸ். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வேல்யூ வருதுங்களா? ஏன்னா ஆம்பர்சன் ஏல என்ன இருக்கோ அதை தான் நம்ம இந்த பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாயிண்டரை வச்சு நீங்கள் திருப்பி வேல்யூவும் ட்ராக் பண்ணலாம். ஸோ printf வேல்யூ ஆஃப் ஏ யூசிங் அட்ரஸ், அதாவது பாயிண்டர் அட்ரஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி. ஏன்னா இது இன்டீஜர் வேல்யூ, அதனால பர்சன்டேஜ் டி. இப்போ நான் வெறும் அட்ரஸ்ன்னு போட்டேன்னா அட்ரஸை பிரிண்ட் பண்ண பார்க்கும். ஆனால் எனக்கு அட்ரஸ் வேண்டாம், அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூ வேணும். ஸோ வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டுறணும். இப்போ என்ன ஆகும்னா அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ வெறும்னே பாயிண்டரை யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், அது அட்ரஸை கொடுக்கும். ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் நேம் கொடுத்தீங்க என்ன பண்ணும், வேல்யூ இன் தட் அட்ரஸ் அதை கொடுக்கும். இப்படி தான் நீங்கள் ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணணும், அந்த பாயிண்டரை நீங்கள் யூசேஜும் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ இந்த பாயிண்டரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இன்னொரு சோர்ஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போதும் போல் ஒரு இன்க்ளூஷன். ஸோ ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி நான் பாயிண்டர் 2ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இன்டீஜர் மெயின்.
இப்போ நான் சின்னதாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் a ஈக்குவல் டு 10 அண்ட் இன்டீஜர் b ஈக்குவல் டு 20, இன்டீஜர் c வச்சுக்கிறேன். ஸோ இந்த சியில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி அது மூலியமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு வாட்டி அதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பை வேல்யூ அண்ட் ஃபங்க்ஷன் பை வேரியபிள் கொடுத்துருப்போம். இப்போ ஃபங்க்ஷன் பை ரெஃபரன்ஸ், அதாவது பாயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஸோ வாய்ட் ஆட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏவையும் பியையும் நான் வாங்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அதோடைய அட்ரஸை வாங்க போகிறேன். அப்போ நான் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது, இன்டீஜர் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணணும். ஸோ எக்ஸ், பாயிண்டர் ஒய் அண்ட் பாயிண்டர் இசட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆட் இந்த எக்ஸுக்கு பதிலாக அட்ரஸ் ஆஃப் ஏவை அனுப்ப போகிறேன். நான் வேல்யூ ஆஃப் ஏவை அனுப்பல, ஏவுடைய அட்ரஸையும் அனுப்புகிறேன். பி அண்ட் சி. ஸோ 3 உடைய சியும் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் அந்த சியை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ சி ஈக்குவல் டு %d, சி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், அதில் என்ன பண்ண போகிறேன், வாய்ட் ஆட் இன்டீஜர் ஸ்டார் எக்ஸ் அண்ட் இன்டீஜர் ஸ்டார் ஒய் அண்ட் இன்டீஜர் ஸ்டார் இசட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அதாவது என்ன பண்ண போகிறேன், ஸ்டார் இசட் ஈக்குவல் டு ஸ்டார் எக்ஸ் ப்ளஸ் ஸ்டார் ஒய். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்னால இது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் எந்த வேல்யூமே நான் ரிட்டர்ன் பண்ணல, ஆனாலும் என் சி அப்டேட் ஆகுது. ஏன்னா நான் இங்கே எதை அப்டேட் பண்ணுறேன், சியோடைய அட்ரஸே அப்டேட் பண்ணுறேன். அப்போது நான் என்னெல்லாம் இங்கே சேஞ்சஸ் பண்ணுறனோ அது எல்லாமே என் சியையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வேல்யூ வச்சு நம்ம பாஸ் பண்ணல, அட்ரஸையே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடக்குது, இங்கே இசட்டில் பண்ணுறது எல்லாம் இந்த சியோடைய மெமரி பிளாக்லேயும் சேஞ்ச் ஆகும். இதை தான் வந்து நம்ம கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம், அதாவது ரெஃபரன்ஸ் ஆஃப் மெமரி அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா இந்த ப்ரோக்ராமை? ஸோ இது லைன் விட்டோமா, நம்ம ஒரே நிமிஷம் நம்ம சம்திங் ஏதோ எரர் விட்டுருக்கோம். லைன் நம்பர் 1. ஓகே, செமிகோலன் போட மாட்டேன். ஃபைன். இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் பண்ணலை, ரிட்டர்ன் வேல்யூ பண்ணாமலே நம்ம சி அப்டேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் அட்ரஸ். ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர்ஸை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்டர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சார்ட்டிங் அல்காரிதம், சர்ச்சிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த அல்காரிதம்ஸ்லாம் குயிக்காக வேலை செய்யும். ஸோ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை நம்ம வேரியபிள் மூலிமா அக்சஸ் பண்ணுறதை விட ஒரு பாயிண்டர் மூலிமா அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சி ப்ரோக்ராமிங்கில். அதனால தான் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சார்ட்டிங் அல்காரிதம்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் இன்னும் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இன்னும் அதான தெளிவான ஐடியாஸ் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ இல்லை வேறு டாபிக் எதுவும் வேணும் அப்படின்னாவோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை அலர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.